வியாழக்கிழமை டென்வரில் தரையிறங்குவதற்காக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஜெட் விமானத்தின் இயந்திரம் திசை திருப்பப்பட்ட போது தீப்பிடித்தது. இதனால் விமானத்தின் சரக்குகளை பயன்படுத்தி பயணிகளை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அமெரிக்க கூட்டரசு விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இருந்த 172 பயணிகளும் 6 பணியாளர்களும் விமானத்தில் இருந்து வெளியேற முடிந்தது என விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் 6 பயணிகள் பரிசோதனைக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கொலோராடோ ஸ்பிரிங்ஸில் இருந்து போயிங் 737-800 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் உள்ளூர் நேரப்படி மாலை மணி 5:15 அளவில் டென்வரில் தரையிறங்கியது. இயந்திர அதிர்வுகளை பணியாளர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து டல்லாஸில் தரையிறங்குவதற்கு திட்டமிடப்பட்ட இவ்விமானம் திசை திருப்பப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. விமானத்தின் இயந்திரத்தில் இருந்து புகை வெளியேறியதால் அதன் இறக்கை பகுதியில் நின்று கொண்டிருந்த பயணிகள் வெளியேறும் பல வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக கூறப்பட்டது. விமான கண்காணிப்பு வலைத்தளமான ஃபிளைட் ராடார் 24 படி 13 ஆண்டுகள் பழமையான இந்த விமானத்தில் GE மற்றும் சஃப்ரானின் கூட்டு முயற்சியான CFM இன்டர்நேஷனல் தயாரித்த 2 CFM56 இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதாக அமெரிக்க கூட்டரசு விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீ அணைக்கப்பட்டுவிட்டதாகவும் விமான நடவடிக்கைகள் வழக்கம் போல் தொடர்ந்ததாகவும் டென்வர் அனைத்துலக விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.